ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீனட் சட்னி தான். பீனட் சட்னி எப்படி பண்ணலாம் அப்படி ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் எடுத்துக்கிட்டேன். கடாயில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் வேர்க்கடலையை லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணுறேன். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணுறேன். ரோஸ்ட் பண்ணி நான் ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சுக்கிறேன். அதை மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிறேன். ஒரு காரத்துக்கு ஒரு 8 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு. நீங்கள் புளி கூட கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் புளி போடலை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கிறேன். அரைச்சதை தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ வாங்க தாளிப்பு போட்டுடலாங்களா. நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆயில் நல்லா காயணும். நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, சீரகம் போடுறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வாசனைக்காக கருவேப்பிலை கொஞ்சமாக போடுறேன். இப்போ நான் அரைச்சி வச்சுருந்ததை எடுத்து இதில் ஆட் பண்ணிடுறேன். நான் கொஞ்சம் தண்ணியாக தான் பண்ணியிருக்கேன், கெட்டியாக பண்ணல, தண்ணியாக பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா தோசைக்கு, இட்லிக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதை விட சொல்ல போனீங்கன்னா ஒயிட் ரைஸில் இதை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களே அவசரத்துக்கு இந்த சட்னி நீங்களே அரைச்சி சாப்பிடுவீங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.